தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நேத்திக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளர் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியோட இன்டர்வியூவும் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒன்றிய செயலாளர் மிஸ்டர் ராஜுவோட இன்டர்வியூவும் நான் பார்த்தேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதிமுக அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எம்ஜிஆரால் துவக்கப்பட்டது, அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு சுக்கு நூறு ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது இதுல. ஏன் அப்படின்னா எடப்பாடியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா கட்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை இது கலப்புது. ஏன் அப்படின்னா ஒரு ஒன்றிய செயலாளர் ராஜு, அவரோ அந்த தொகுதியில் இருக்கிற அந்த எம்எல்ஏ மிஸ்டர் வெங்கடாச்சலத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னே நம்ம வச்சுப்போமே. அந்த பிரச்சனை பூகா, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வெடிக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஏன் வெங்கடாச்சலம் நிச்சயமா சொல்லியிருப்பார் இல்லையா எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு, யோ, நாங்க இந்த மாதிரி நீங்க என்னைய கட்சிக்குள்ள நீங்க இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா நான் நிச்சயமா இந்த மாதிரி கூவத்தூர்ல என்னெல்லாம் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவரு மிரட்டி இருப்பாரு இல்லையா? அப்ப மிரட்டி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? சரி, உள்ள வாங்க, வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு மிஸ்டர் சசிகலா சசிகலா அம்மையார் சிஎம் ஆற ஒரு டைமா இருந்துச்சு. பட் அவங்க ஃபைனலா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி யாரை அஹ், வந்து சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கிறது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஓபிஎஸ் வெளியே அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப விசுவாசியான எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. செங்கோட்டையனுக்கும் அங்கே ஒரு சான்ஸ் இருந்தது, ரெண்டு மூணு பேர், ஜெயக்குமார் அதெல்லாம் இருந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஃபினான்ஷியல் கோயம்புத்தூர் ஏரியாவில், சேலம் கோயம்புத்தூர் ஏரியாவில். ஸோ அவருக்கு நல்ல கரெக்டாக என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த ஒரு சம்பாத்தியத்தை கரெக்டாக அது ஸ்ப்ளிட் பண்ணி சசிகலா அம்மையார்ட்டையும் ஜெயலலிதா அம்மையார்ட்டையும் கரெக்டாக கொண்டு போய் கணக்கு கொடுத்துருவாரு. ஸோ அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, சரி ஓகே, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமா இருந்தாலும் பரவாயில்ல, இவருக்கு ஒரு தனி அவருக்குன்னு ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கு, அந்த நம்பிக்கைத்தன்மை அடிப்படையில் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அவர் தான் நம்ம பார்த்தோம், தவழ்ந்து போயிட்டு சசிகலா அம்மையார் காலில் போய் விழுந்து, அதெல்லாம் தவறே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு இல்லையா? ஆஹ் யாரா இருந்தாலும் அதை நிச்சயமா பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம பார்க்கலையா? எல்லாருமே இன்ஃபேக்ட் உதயநிதி ஸ்டாலின் காலிலேயே போய் விழுறாங்க. அஹ் சமூக நீதி பேசுறவங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் காலில், அதுக்கப்புறம் நம்ம சிஎம் காலில், ஸ்டாலின் காலில் கூட போய் விழுறாங்க. ஓகே, ஸ்டாலின் காலில் விழுறதுனால தப்பு கிடையாது. அன்னைக்கு சசிகலா அம்மையார் தான் அவரை சிஎம் ஆக்குனார். ஸோ அதனால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பியும் அவர் சிஎம் ஆக்குனார். அதெல்லாம் தப்பு கிடையாது. அது எங்க நடந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது கூவத்தூர்ல தான் அந்த டீலே பிரேக் அவுட் ஆச்சு. அப்போ அந்த கூவத்தூர்ல என்ன சொல்றாங்க இப்போதைக்கு அப்படின்னா வெங்கடாச்சலம் ட்ரிஷா வேணும்னு கேட்டதாகவும், அதை நம்மளோட ஆக்டர் கருணாஸ் அன்னைக்கு அவரும் அதிமுகல இருந்தாரு. ஸோ கருணாஸுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா மிஸ்டர் ராஜ் சொல்றாரு. இது பொய்யா ரைட்டான்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? இது என்னோட வேலையும் கிடையாது, பொய்யா ரைட்டான்னு. பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு எடப்பாடிக்கு தெரியாமையா இருந்திருக்கும். ஏன்னா இனிமேல் என்ன சொல்லுவாங்க, அவர் தவழ்ந்த ஒன்றும் வரலப்பா, அவர் வேற விஷயமாவும் வேற விஷயங்கள்லாம் பண்ணியும் கொடுத்து தான் அவர் இந்த அதிமுக போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு நிச்சயமா இந்த பேச்சுக்கள் வருமா வராதா? இதை அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமா கூடாதா? எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம். அதுக்கு மேல ஒரு ஒரு பெண்மணியை பேச போறாங்க, பேசுவாரு. ஏன்னா அந்த ராஜு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், சேலத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லப்பா, அவர் அப்படிதான் கொஞ்சம் அடாவடியான ஒரு ஆள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே, இவரும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தானே, கொஞ்சம் விசாரிச்சு ஓகே இந்த ஆள் கொஞ்சம் சரி கிடையாது, மனநிலை சரியில்லாத ஒரு ஆள்னு வேற சொல்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் உட்காந்து பேசியிருந்தேன்னா இந்த இந்த ப்ராப்ளமை பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸ் அசிங்கமாக பேசி அவங்கள கஷ்டப்படுத்தி
மொத்த சினிமா ஃபீல்டில் இருக்கிற மக்களையும் வந்து அசிங்கப்படுத்தி இது தேவைதானா அப்படின்றது வந்து அஹ், எடப்பாடியார் நிச்சயமா உணர்ந்திருப்பாரு இப்போதைக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆஃப்டர் மேத்ன்றோம்ல, நடந்து முடிஞ்ச உடனே யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப நமக்கு என்ன தோணுது? கட்சி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது இல்ல. அதுக்காக நீங்க வந்து கேட்கலாம், ஒவ்வொருத்தங்க பேசதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. நிச்சயமா ஒவ்வொருத்தங்க பேசதான் செய்வாங்க. பட் இருந்தாலும் யாரு பேசுறாங்கன்ற அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, எந்த இடத்துல வந்து பேசுறாங்க, எந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து எடப்பாடி எப்படி வந்து பதவி எடுத்தாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து கேட்டோம் அப்படின்னா வந்து சசிகலா அம்மையார் காலில் விழுந்து தான் வந்து வாங்கினாருன்றது ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். இன்னைக்கு அதே குழந்தை இன்னைக்கு மாறி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. காலையும் விழுந்தாரு, வேற விதமாவும் எல்லா விஷயங்களும் பண்ணி தான் இது பண்ணாருன்றது வந்து வெளியே உண்மையா பொய்யா நான் திருப்பி பேச வரல. இந்த மாதிரி இன்சிடென்ட் பேச வர்றதுக்கு முன்னாடியே நான் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். அதுதான் கட்சியோட இன்னைக்கு வந்து அவரை வந்து ராஜுவை வெளியே தூக்குனது, அவரை வந்து கட்சி அடிப்படை இதுலேருந்து தூக்குனது, அதெல்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. அதை கரெக்ட் தான். பட் இருந்தாலும் பிஃபோர் த மேத், இது இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன். அதே நேரத்தில் வந்து ட்ரிஷாக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். ஏன்னா வந்து நான் த்ரிஷா பத்தி பேசவே இல்லை. அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். ஷி லுக்ஸ் வெரி பிரெட்டி. ரொம்ப நல்ல நிறைய படங்கள்ல நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே மனசு வந்து கலங்குது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ரொஃபஷனை போயிட்டு அசிங்கப்படுத்தி, அவங்க சம்பந்தமே இல்லாம அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஜாலியா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 35 இயர்ஸ் தாண்டி அவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஹூ ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் 35 இயர்ஸ். அவங்களை கூட்டு வந்து திடீர்னு போயிட்டு அசிங்கப்படுத்துறது எந்த வகையில ஒரு நியாயம் சொல்லுங்க? அன்னைக்கு நீங்க தான் பவர்ல இருக்கீங்க. என்ன இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து அஹ், அஹ், உதயநிதி ஸ்டாலினை வந்து குறிப்பிடுறாரு. உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல வந்து யார் வேணா தலைமை போஸ்ட்டுக்கு வேணா வரலாமா, ஆனால் அதே இது வந்து ஜெயக்குமாரோட பையன் வந்து மிஸ்டர் ஜெயவர்தன் சவுத் மெட்ராஸ் கான்ஸ்டியூன்சில வந்து எம்பி ஆனவர். அவருக்கு கொடுத்தா அது வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிடையாதாமா, குடும்ப அரசியல் கிடையாதாமா. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தாரு, உதயநிதி ஸ்டாலின் தான் குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னையா நியாயம் இது? என்ன நியாயம் இது? அப்படின்னா என்னன்னா ஜெயக்குமாருக்கு பயப்படுறாரு. அங்க இருக்கிற கூட சுத்தி இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸோட பையன்களும் இப்போ வந்து அப்ளை பண்ண போறாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கணும். ஸோ அதனால அதுக்கு ஒரு அழிதளம் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எடப்பாடி மேல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க. அந்த ஒப்பீனியனுக்கு அவர் வந்து தலை வணங்குறாரு, அதை சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்படின்னும் போது கட்சி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கா? தன்னிச்சையா அவர் செயல்படுறாரா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம், எம்ஜிஆர் ஒரு ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா யாருமே அதை வந்து மறுக்கவே மாட்டாங்க. அவருக்கு சுத்தி ஃபுல்லா வந்து வெரி பவர்ஃபுல் பீப்புள், வெரி வெரி பவர்ஃபுல் பீப்புள் இருந்தாலும் எம்ஜிஆர் ஒன்று சொல்லிட்டாருன்னா ஓகே ரைட்டு. எம்ஜிஆர் அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால வந்து நம்ம வந்து இதுலேருந்து நம்ம மாற முடியாது. அதே மாதிரி தான் வந்து ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையாரை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க தன்னிச்சையாக தான் இதுதான் டிசிஷன் அவங்க சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நோ ஒன் கேன் ஈவன் ஆர்கியூ. அதாவது எம்ஜிஆர் கிட்டையாவது நம்ம வந்து எம்ஜிஆர்ட்டையாவது நம்ம வந்து போயிட்டு ஓகே ஆர்கியூ பண்ணலாம். அதே மாதிரி கலைஞர் வந்து ஒன்று சொன்னார்னா இல்லைண்ணே இது தப்பு ரைட்டுன்றதை வந்து ஆர்கியூ பண்ண முடியும். ஆனால் ஜெயலலிதா அம்மையார்ட்ட அது கூட பண்ண முடியாது. ஒரு நியாயன்ற ஒரு பேச்சு கூட அந்த இடத்துல வந்து இடம் கிடையாது. ஏன்னா வந்து ஆர் டிசிஷன் இஸ் ஃபைனல் டிசிஷன், அவ்வளவுதான். அது சசிகலா அம்மையார் வேணா வந்து அவங்க வந்து போயிட்டு பேசலாமே தவிர மற்றபடி யாரும் பேசவும் முடியாது. அவங்க கிட்ட என்ன ஒரு டிசிஷனும் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படிதான் இருக்கா அதிமுகன்றது? என்ன என்ன மாதிரி ஒரு கட்சி? அதாவது வந்து ராணுவ கண்ட்ரோல் அப்படின்பாங்கல்ல, மிலிட்ரி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு கட்சி. ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா ஓகே, தலைமைக்குன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த தலைமையில நம்ம வந்து இதை கூட நம்ம விளையாடவே முடியாது அப்படின்ற ஒரு ஒரு பயம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை வந்து பண்ணுவாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து நிச்சயமா கம்ப்ளீட்டா பண்ற ஒரு கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது அந்த அந்த தலைமை பண்புக்கு அந்த தலைமைக்கு யாருமே அடிபணியல.
யாருமே அவங்கவங்க ஒவ்வொரு த எப்படி டிஎம்கேல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. அவங்கள வந்து மிஸ்டர் எடப்பாடியால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது தான் இதை வந்து காட்டுது. இது ராஜுவோட கேஸும் ரெண்டாவது இருக்கிறது தான். அதாவது வந்து இந்த குடும்ப அரசியல்ல ஜெயவர்தனுக்கு கொடுத்தா தப்பு இல்ல, ஆனா உதயநிதிக்கு கொடுத்தா தப்பு. ரெண்டுமே தப்பு தான். மிகப்பெரிய ஒரு தப்பு. அதனால தான் திமுக கொஞ்சம் கொஞ்சமா அழிய போகுது அப்படின்றது தான் வந்து இதில் நிசத்தனமான உண்மை இல்லையா? திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வேணா வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை மாதிரி அவங்க காட்டுறாங்களே தவிர, ஸ்டாலின் வந்து இறந்த உடனே ஸ்டாலினோட வாழ்க்கை முடிஞ்ச உடனே அல்லது அவர் அரசியல் முடிஞ்ச உடனே உதயநிதி ஸ்டாலினால தனியா நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இட்ஸ் $1 million கொஸ்டின். ஒய்? ஏன்னா அவருக்கு அந்த அந்த அரசியல் வந்து அவர் இல்லை, ரொம்ப நாளா இல்லை. இப்போதைக்கு திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் துணை முதலமைச்சர், ஆர் ஆர் முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு தான் அவர் இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நான் வந்து திமுக பற்றி பேசல, பட் அதிமுகவில் இப்படி ஒரு நிலைமையா, அதிமுகக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி யோசித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ்.